சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டது. திருமணம், கல்வி சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. இந்த வாரமா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதுக்கு முன்னால அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர். உங்களுக்கு ஜாதக அமைப்புல ராசி, லக்னம், நட்சத்திரம் தெரிஞ்சா அதை மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு கிராஸ் செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் அனுப்பவும். சரிங்களா? சரி, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிருச்சு, அடுத்து வீடு. எல்லாத்துக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற, வீடு கட்டணும் அல்லது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது ஒரு கனவு இல்லையா? மிடில் ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய கனவு, ஒரு வீடை கட்டிடணும்டா அப்படின்ற மாதிரி. சோ அது எப்ப எந்த காலகட்டங்கள்ல நமக்கு அமையும் ஜாதகப்படி அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகருக்கு ராசி லக்னத்துக்கு ரெண்டுத்துக்குமே பொதுவா எடுத்துக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் ராசி லக்னம் ரெண்டத்தையும் எடுக்கணும். ராசி லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், அதனுடைய அதிபதி, 4ஆம் அதிபதி சுக்கிரன். இவங்கதான் வீடு அமைச்சு கொடுக்கக்கூடிய காரகர்கள். அவங்களுடைய தசாபுத்திகள், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்திகள், சுக்கிரனுடைய இணைவுல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்திகள்ல நமக்கு வீடு அமையும். சரி, இப்ப அடுத்தது லக்னம் வாரி பார்த்துருவோம். லக்னம், ராசி. மேச லக்னம், மேச ராசி. இதுக்கு 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன், அதாவது கடக வீடு வரும். கடக வீட்டின் அதிபதி சந்திரன். அப்ப சந்திரன், சுக்கிரன். சுக்கிரன் காரகன், அதனால அவரு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது. இவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்திகள் வரும் பொழுது மேச லக்ன ராசிக்காரர்களுக்கு வீடு அமையும். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வீடாக சிம்மம் வரும். சிம்மத்தின் அதிபதி சூரியன். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், சுக்கிரனுடைய இணைந்த கிரகங்கள் வீடு அமைத்து கொடுப்பார்கள். அடுத்தது மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு 4ஆம் பாவகமா கன்னி வீடு வரும். கன்னி வீட்டின் அதிபதி அதே புதன் தான். அப்ப புதன், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு அமைத்து தருவார்கள். அடுத்தது கடகம். கடகராசி, கடகலக்னம் ரெண்டுமே வச்சுக்கோங்க. கடகராசி, கடகலக்னம். அதுக்கு 4ஆம் பாவகமா துலாம் வரும். அப்ப துலாம் யாரோட வீடு? சுக்கிரன் வீடு. ஏற்கனவே காரகரும் அவரே தான். அப்ப 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இணை, இந்த மாதிரி விஷயம், அந்த கிரகங்களின் இருப்பு, அந்த எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய தசாபுத்திகள் வரும்போது ஒரு கடக ராசி, கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு வீடு அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்மம். சோ சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா விருச்சிகம் 4ஆம் வீடு வரும். விருச்சிகத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்ப செவ்வாயினுடைய தசாபுத்திகள், செவ்வாயோட இணங்க கிரகங்களின் தசாபுத்திகள், சுக்கிரனுடைய தசாபுத்திகள் வரும் பொழுது இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு வீடு அமையும், பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 4ஆம் பாவகமாக தனுஷு வருகிறது. அப்ப தனுஷின் அதிபதி யாரு? குரு. அப்ப குரு பகவானுடைய தசா புத்தி காலங்களிலும், குருவின் பார்வை பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும், இந்த தனுசு வீட்டில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும், சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்களிலும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம். துலாம் வீட்டுக்கு 4ஆம் அதிபதியாக யார் வராருன்னு பாத்தீங்கன்னா மகரம். மகரம் அந்த பாவகம் வருது. மகரத்தின் அதிபதி சனி. அப்ப சனியினுடைய தசாபுத்தி காலங்கள், சனியினோட இணைஞ்ச கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும், சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்களிலும் அந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு அமையும், பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வீடா எது வரும்னா கும்ப வீடு. அதனுடைய அதிபதி சனி, சுக்கிரன். இந்த கிரகங்களுடைய இணைவு பெற்றவர்கள், இவர்களின் பார்வை பெற்றவர்கள் தசாபுத்தி காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு விருச்சிக லக்னம் ராசி பிறந்தவர்களுக்கு வீடு அமையும், பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தனுஷு லக்னம், தனுசு ராசி. இவர்களுக்கு 4ஆம் பாவகமாக என்ன வரும்? மீனமே வரும். அதனுடைய அதிபதி யாரு? குரு. அப்ப குருவின் தசாபுத்தி காலங்கள், குருவின் பார்வை பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள், குருவோட இணைந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள், சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்கள், சுக்கிரனின் பார்வை அல்லது இணைவு பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வீடு அமையும், பாக்கியம் கிடைக்கும். அதே போல அந்த 4ஆம் பாவகத்தில் அமையக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் அமையும். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மகர ராசி, மகர லக்னக்காரருக்கு எப்போது வீடு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் என்ன வருது? மேசம். மேசத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப செவ்வாயினுடைய
பார்வை பெற்ற, இணைவு பெற்ற அந்த வீட்டில் அமரக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் வீடு அமையும். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம் 4ஆம் இடம் வருது. அதனுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். அப்ப ஏற்கனவே சுக்கிரன் தான் காரகர். அப்ப சுக்கிரனோட இணைந்த கிரகங்கள், சுக்கிரன் பார்த்த கிரகங்கள் 4ஆம் வீட்டில் அமர்ந்த ரிஷபத்தில் அமைந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் இந்த கும்ப லக்னத்துக்காரர்கள், கும்ப லக்னம் ராசிக்காரர்களுக்கு வீடு அமையும் காலம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு அப்புறம் கடைசியான மீனம். மீனத்துக்கு 4ஆம் பாவம் மிதுனம். மிதுனத்தின் அதிபதி புதன். அப்ப மீன லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் வீடு அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு. மிதுனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி காலங்கள் வீடு அமையும். சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு பெற்றவர்களின் கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா வீடு அமையும் நேரம் வரும். சரிங்களா? இப்ப 12 லக்னத்துக்கு பார்த்தோம். ஒண்ணுல கான்செப்ட் என்ன? 4ஆம் பாவகம், 4ஆம் அதிபதி சுக்கிரன், இவங்க 3 பேர். அந்த 4ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 4ஆம் அதிபதி பார்வை பெற்ற கிரகங்கள், அவங்க 4ஆம் அதிபதியோட இணைஞ்சவங்க, சுக்கிரனோட இணைஞ்சவங்க, சுக்கிரனின் பார்வை, இது எல்லாமே வீடு அமைத்து கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அதே போல போன நேயர் ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோல ஒருத்தர் நம்ம நேயர் ஒரு கேட்டிருந்தாரு. அதாவது பல ஜோதிடர்கள் சனி தசையில மட்டும் சனி புத்தி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அவருக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த சந்தேகம் அவரோட மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு யாருக்காவது இருந்தாலும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். எப்படின்னா, எல்லா தசையிலையும் எல்லா புத்தியும் வரும் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு குரு தசைன்னா குரு தசையோட குரு தசை குரு புத்தி, அப்படியே அந்தரம், சூட்சமம், பிரணவம் இது வரைக்கும் போகும். அப்படியே குரு 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 குருன்னு. அடுத்தது குருக்கு அடுத்து குரு தசை சனி புத்தி, அடுத்தது குரு தசை சனிக்கு அப்புறம் புதன், குரு கேது, குரு சுக்கிரன், இப்படி வரிசையா எல்லா தசையிலையும் அந்த புத்திகள் வந்துட்டான் ஆகும். அதை அவர் அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அவருக்கு விளக்கத்தை கொடுத்துட்டேன். ஒருவேளை வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்திங்க. அதாவது எல்லா திசையிலும் எல்லா புத்திகள், எல்லா அந்தரம், எல்லா சூட்சமும், எல்லா பிராணமும் வரும். இப்ப நம்ம வீடு கட்டும் நேரம் எப்ப அமையும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். வரும் வழக்கம் போல நம்ம இந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் அப்படின்ற ஒரு செஷன் போட்டிருக்கேன். இந்த வீடியோலையும் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். தெளிவா உங்களுடைய கேள்விகளை கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.